வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் அந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவும் செல்வமும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த போன் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி செல்வம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ செல்வம் சொல்றாரு, சரி முத்து, அது யார்கிட்ட வாங்கினாங்க என்னன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி செல்வம் கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, என்னடா சொல்ற, எனக்கு புரியல, நீ சொல்றது எது சொல்ல வர, என்ன சொல்ற எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னடா சொல்லிட்டு இருக்க முத்து, அந்த போன் வித்தவங்க கிட்ட போய் கேட்டா யாரு திருடினா என்ன, யார் எடுத்துட்டு வந்தான்னு சொல்றான்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட என்னப்பா, நீ இவ்வளவு உஷாரா இருந்துட்டு இதை மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்றாரு. அப்ப முத்து சொல்றாங்க, ஆமாடா, இது எனக்கு இந்த ஐடியா எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்பா செல்வம் சொல்றாங்க, சரி நீ ஒழுங்கா போய் என்ன விஷயம் என்னன்னு கேளு வித்யா கிட்ட அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்றாங்க. சரி சரி முத்து வித்யா வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே, என்ன முத்து, என்ன திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்க வீட்டுல வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, ஃபங்க்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நீங்க போன் வாங்கினீங்களா அந்த கடை மட்டும் எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வித்யா, என்ன திடீர்னு இந்த போன் கடை எங்கன்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, இல்ல முத்து, என்னால வர முடியாது, எனக்கு ஆபீஸுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போய் ஆகணும், இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, ஏங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க ஆபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாங்க. எங்க உண்மையா சொல்றாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நான் ஜாயின் பண்ணலன்னா பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, சரிங்க ஒன்னும் பிரச்சனை, நீங்க முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆபீஸ்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. சரி அப்பவும் வித்யா வந்து குழப்பி பேசிட்டு இருக்காங்க வராத மாதிரி. அப்ப முத்து சொல்றாரு, அப்படிங்களா, சரி அப்ப நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், காலைல தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் பண்ணாங்க, உங்க போன் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி என் போன் கிடைச்சிச்சு, இவங்க கையில கிடைச்சது நான் சொன்னேன்னா கண்டிப்பா உங்ககிட்ட தான் வந்து விசாரணை பண்ணுவாங்க, அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரி இதை கேட்டோன்னா வித்யாவுக்கு, ஐயோ அது வரையா தேவையில்லை, இவங்க கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வித்யா வந்து நினைச்சிட்டு முத்து கூட போறாங்க. போன உடனே இந்த கடை அப்படி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கடையா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஹினிக்கு வித்யா மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி முத்து கண்டுபிடிச்சிட்டான், எந்த கடைன்னு கேட்டுட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. இதை பார்த்த உடனே ரோஹினி கால் பண்றாங்க. பண்ண உடனே வித்யா எடுக்கிறாங்க. எடுத்த உடனே, சொல்லுங்க சார், இங்கதான் சார் வந்துட்டு இருக்கேன், ஆபீஸ்ல தான் சார் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாங்க. அப்போ முத்து கிட்ட சொல்றாங்க, முத்து இங்க பாருங்க, ஆபீஸ்ல இருந்து போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ண கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்போ முத்து மறைச்சு பார்த்துட்டு, என்ன சொல்லுங்க, இப்போ போன் பண்ணி பார்லாமா தானே அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கிறாரு. அப்பா வித்யா சைலண்ட்ங்கிறாங்க. எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்க, நீங்க பேசுற காலு எனக்கு இது வரைக்கும் கேக்குது, அது பேசுனது பார்லாமா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாங்க. சரி நீங்க எதை மறைக்கிறதுக்காக நீங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க, நீங்க எடுத்தீங்களா இல்ல பார்லாமா எடுத்தாங்களா இல்ல சிட்டி எடுத்தாங்களா, யார் எடுத்தாங்களோ உண்மையை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி முத்து வித்யா கிட்ட கேட்கறாங்க. அப்பா வித்யா சொல்றாங்க, முத்து நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் சீக்கிரமா ஆபீஸுக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. முத்து வந்து இந்த மாதிரி செல்வம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செல்வம் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்கான், இந்த போனை ட்ராக் பண்ணணும், யாருக்கிட்ட இருந்துச்சு, எப்படி எந்த இடத்துக்குலாம் போயிருக்குன்னு சொல்லி அவன் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து, அப்படியேடா, சரி அவனை போய் பாப்போமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி செல்வம் முத்துவை கூட்டிட்டு அந்த கடைக்கே போறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.